ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் ஃபங்க்ஷன் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 22nd எடுத்தது, 24th மார்னிங் தான் எனக்கு வந்து ஃபங்க்ஷன். ஸோ நைட்டு வந்து மெஹந்தி அண்ட் நெயில்ஸ் எல்லாமே வந்து முடிச்சுட்டு நாங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் செங்கல்பட்டுக்கு. நெயில்ஸ் அண்ட் மெஹந்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு அவுட்புட். நான் தனியாகவே vlog எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோக்கு அப்புறமேட்டு நம்ம டீட்டெயில் வீடியோவில் வந்து பார்க்கலாம் என்னென்னலாம் வந்து நான் இன்னும் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்றதெல்லாம். என் லாஸ்ட் வீடியோலேயே நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க, எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவும் பார்த்துட்டு ஃபங்க்ஷன்லாம் எப்படி இருந்துச்சு, என் செகண்ட் லுக் எப்படி இருக்குது எல்லாமே வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ எம் ஹாப்பி டு ஹியர் தட். ஸோ லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் லுக்காக இருந்துச்சு. அண்ட் இந்த லுக் வந்து நான் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். பேபி ஷவர்னாலே ட்ரெடிஷ்னலாக தான் போவோம் இல்லையா. ஸோ செகண்ட் லுக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெடிஷ்னலாக போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் லுக் வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அந்த தலையில் அந்த ஷால் போட்டு என் ஹஸ்பண்டுக்கு ஷர்வானி எல்லாம் வந்து வாங்கி இந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன். ரொம்ப அழகாக வந்து இருந்துச்சு லுக், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா ஷால் போட்டு ஹேர் ஸ்டைல் மறைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக செகண்ட் ட்ரெஸ்ல வந்து நம்ம ஷால் போட மாட்டோம். ஸோ ஹேர் ஸ்டைல் நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி லுக் இருக்கட்டும் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் என் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர்ல் நெக்லஸ்ஸு, வாட்சு எல்லாமே வந்து நான் தான் டிசைன் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாமே நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். உங்களுக்கு லிங்க்ஸ் என்ன சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இந்த ஷால் மேட்சிங் கண்டுபிடிக்கலாம் ரொம்ப வந்து எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு வழியாக கண்டுபிடிச்சி அந்த ஹோல் லுக் சூப்பராகவே வந்துருந்துச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு லைவாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரிஜினல் ஆடியோ தான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ நீங்களே வந்து என் ஃபங்க்ஷனை பார்த்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் லாஸ்ட் வீடியோலேயே வந்து பார்த்துருப்பீங்க, எல்லாருக்குமே ப்ரூச் எல்லாம் வந்து நான் குத்தி விட்டுருந்தேன் இல்லையா. ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம எங்கே விட்டோமோ அங்கேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 2 months ஆஃப் பிளானிங் ஆக்சுவலாக இதுக்கு 2 monthsனால் ஃபுல் ஃப்ளெஜாக இல்லை, லைக் ஒரு 2 months பேக்லேருந்து நான் வந்து இதுக்கு வந்து பிளான் பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டேன். அவுட்ஃபிட்ஸ் எப்படி இருக்கணும், ஃபங்க்ஷன் எப்படி போகணும், எந்த ஹாலில் வைக்கணும், டெக்கர் எப்படி இருக்கணும், எல்லாமே வந்து இன்ச் பை இன்ச் நான் மட்டுமே பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தாரு. என் ஃபேமிலி மெம்பர்ஸையும் வந்து கொஞ்சம் ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி வந்து இவ்வளோ ஆர்கனைஸ்டாக இவ்வளோ திங்ஸ் நீ வந்து பிளான் பண்ண அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்னோட அத்தை, மாமா, அம்மா, அப்பா எல்லாருமே வந்து எனக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க. ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன் ஈவெண்ட்டை அப்படின்னு. ஸோ அஃப்கோர்ஸ் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. பட் இது எல்லாமே இப்படி தான் போகணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணது நான் தான். இது மாதிரி நம்ம ஃப்ரீயாக பிளான் பண்ணுறதுக்கு நம்ம ஃபேமிலி மெம்பருக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது அப்படியே வந்து கேட்பாங்க. எங்கள் அம்மா அப்பாவாக இருக்கட்டும், அத்தை மாமாவாக இருக்கட்டும், அந்த விஷயத்தில் நான் ரொம்ப லக்கி அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னையை கேட்டு தான் ஒரு விஷயமும் அவங்க வந்து ரெடி பண்ணாங்க எல்லாமே. நான் எப்படி சொல்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி வெளியே போயிட்டு திங்ஸ் வாங்குறது அந்த மாதிரி ஹெல்ப் எல்லாமே எனக்கு வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபேமிலி ஆஃப் 2 ஃபேமிலி சேர்ந்து சூப்பராக வந்து நடத்தி முடிச்சிட்டோம். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு.
ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம். அரௌண்ட் 300 பீப்புள் தான் நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஹாலோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 500 பீப்புள் இருக்க மாதிரி புக் பண்ணியிருந்தோம், கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கட்டும் அப்படின்னு. செகண்ட் சாரி கொடுத்த உடனே நாங்கள் 2 பேருமே வந்து ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு குயிக்காக. ஏன்னா அந்த நல்ல நேரத்தில் வந்து அதை ரிச்சுவல்ஸை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் குயிக்காக வந்து கிளம்பிட்டோம். பிளேட் டெக்கரோட ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். நாங்கள் கிட்டத்தட்ட லைக் 35 to 40 பிளேட்ஸ் கிட்ட வந்து கொடுத்து செய்ய சொல்லியிருந்தோம். அவ்வளோ திங்ஸுமே வந்து நம்ம வாங்கி கொடுத்துடணும். ஃப்ரூட்ஸு நட்ஸ் என்னென்ன வைக்கணுமோ எல்லாமே நம்ம வந்து வாங்கி கொடுத்துட்டா அவங்க இந்த மாதிரி அழகாக வந்து டெக்கர் பண்ணி கொடுத்துருவாங்க. நிறைய டால்ஸு பீகாக் எல்லாமே அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருமே இந்த பிளேட் டெக்கர் வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து கேட்டாங்க, இது எப்படி வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, எங்கே பண்ணீங்க அப்படின்னு. ஏன்னா எங்கள் ஃபேமிலி சைடில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிளேட் டெக்கர் எல்லாமே வந்து பார்க்குறாங்க. ஸோ அம்மா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீர் வந்து வைக்கணும் பேபி ஷவரில், அதுக்கு அவங்க திங்ஸ் எல்லாமே வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. இவங்க வந்து அழகாக டெக்கர் பண்ணி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. ஸ்ரீகா பிளேட் டெக்கர்ஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் காண்டாக்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க.
ஸோ ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு நலங்கெல்லாம் வச்ச பிறகு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பேங்கிள்ஸ் வந்து எங்கள் அம்மா அப்பா அண்ட் தம்பி வந்து எனக்கு வியர் பண்ணி விட்டுருந்தாங்க. கடைசியாக போட்டால் மேலே இருக்கும்ல, அதுக்காக ஸ்டார்டிங்லேயே போடல. ஸோ லாஸ்ட்டாக வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த ரா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரிஜினல் ஆடியோவோட அப்படியே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி என் ஃபங்க்ஷனுக்கு வந்த ஃபீல் இருக்கா அப்படின்றத வந்து கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எப்படி போச்சு மொத்த ஃபங்க்ஷனையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது எல்லாமே எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எல்லா வளைகாப்புலையும் என் ஹஸ்பண்ட் எனக்கு நலங்கு வச்ச மாதிரி கடைசியாக இந்த வளைகாப்புலையும் எனக்கு வந்து நலங்கு வச்சு விட்டாங்க. நைன்த் மந்த் ஃபங்க்ஷனுக்கு எனக்கு 9 வகை சாதம் வந்து போட்டாங்க. தட்டில் வந்து வைக்க முடியல ஆக்சுவலாக, அதனால 7 மட்டும் தான் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ 5th மந்த்துக்கு 5 வகை, 7th மந்த்துக்கு 7 வகை சாப்பாடு, 9th மந்த்துக்கு 9 வகை சாப்பாடு வந்து போடணும். என் ஹஸ்பண்டுக்கு ஆசை, அதே மாதிரி அவர் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே வந்து நிறைவேற்றிட்டார். இந்த ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நாங்கள் வச்ச எல்லா ஃபங்க்ஷன்லையுமே வந்து ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கணும்னு முன்னாடியே வந்து பேசிகிட்ருப்போம். பட் எங்களால் வைக்கவே லைக் அந்த ஃபோட்டோ எடுக்கவே முடியல இது வரைக்கும். ஃபைனலி என்னோடய வளைகாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி எல்லாரையும் வந்து அரேஞ்ச் பண்ணி நிற்க வச்சுட்டு இருந்தோம்.
Entry. Waiting for you. ஸோ எனக்கு பிளேட் டெக்கர் பண்ணி கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீக்கா பிளேட் டெக்கர் இவங்க தான். ஃபைனலாக வந்து பிளேட் டெக்கரில் வந்து கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தோம். கொஞ்சம் மாண்டேஜ் ஷார்ட்ஸ் மாதிரிலாம் வந்து எடுத்தோம். நான் கேன் வீடியோவும் வந்து ஆக்சுவலாக சொல்லியிருக்கேன். ஸோ கேன் வீடியோ வந்து கூட சீக்கிரம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவுமே ரொம்ப நல்லா அவுட்புட் வரும் அப்படின்னு எனக்கு ஹோப் இருக்குது. ஏன்னா அவங்க எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக வந்து எடுத்திருந்தாங்க ஃபோட்டோகிராஃபி டீமு. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நான் பேனரே வந்து பார்த்துருந்தேன். இது டிசைனிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுவும் நான் தான் டிசைன் பண்ணியிருந்தேன். எங்களோட இன்விடேஷனில் இருக்க அந்த இமேஜே வந்து பேனருக்கும் வந்து போட்டாச்சு, ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு என்னோடய மேக்கப் வந்து பார்க்க இப்படி தான் இருந்துச்சு. நேச்சுரல் சன்லைட்டில் எல்லோரும் வந்து கிளம்பிட்டோம். நான், என்னோடய அத்தை, எங்கள் அம்மா நாங்களாம் தான் ஃபைனலாக மண்டபத்தை விட்டு வெளியே வந்திருந்தோம். அண்ட் இந்த பிளேட் டெக்கரில் நான் செஞ்ச அந்த வளைகாப்பு பொம்மை செட் இருக்குல்ல, அதையுமே அந்த டிஸ்பிளேக்கு நாங்கள் வந்து வச்சுருந்தோம். அது எல்லாமே பேக் பண்ணிவிட்டு கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து காரில் ஏற்றிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக நாங்கள் ஃபோட்டோ ஷூட்டே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஒரு 2 hours கிட்ட வந்து எடுத்திருப்போம். நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி லைக் அர்ஜென்ட்டே பண்ணாமல் பொறுமையாக வந்து எடுத்தாங்க ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே. ஸோ எல்லா ஃபங்க்ஷனும் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. என்னோடய மேக்கப் லுக் வந்து பார்க்குறதுக்கு நான் வீட்டுக்கு போகும்போது இப்படி தான் இருந்தது. மார்னிங் 5:30க்கு ஆரம்பித்தோம். ஆல்மோஸ்ட் ஈவினிங் 5:30 வந்து ஆகிடுச்சு நாங்கள் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு. அஃப்கோர்ஸ் அந்த சதனம்லாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நானே வந்து லைட்டாக டச்சப் வந்து பண்ணிக்கிட்டேன். நாங்கள் எவ்வளோ டெடிகேஷனாக இருந்தோன்னு பாருங்கள். ஃபங்க்ஷன் முடிச்சு வீட்டுக்கு போகிற வழியிலே ஃபைல்ஸ்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வீடியோ எடிட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா அன்றைக்கி எவ்வளோ டைம் ஆனாலும் கண்டிப்பாக வீடியோ போட்டுருணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளை வந்து இருந்தேன். அண்ட் இதுக்கு நான் டிஃப்ரெண்ட்டாக பேங்கிள்ஸ்லாம் அதித்தி பேங்கிள்ஸ் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பேஜ் தான் வாங்கியிருந்தேன். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தனியாக உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். அண்ட் என்னோடய மெஹந்தியோட ஸ்ட்ரெயினை பாருங்கள், எவ்வளோ டார்க்காக பிளாக்காக பிடிச்சிருக்கு அப்படின்னு. டிசைனுமே செம்ம சூப்பராக வந்து போட்டு கொடுத்தாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃப்யூச்சரில் வரப்போகிற வீடியோஸில் வந்து பார்க்கலாம். யார் எனக்கு மெஹந்தி பண்ணால், யார் நெயில்ஸ் பண்ணால், அண்ட் நான் பேங்கிள்ஸ் எங்கே வாங்கினேன், இது மாதிரி இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் வீடியோ. தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, லைனாக வந்துகிட்டே இருக்கும். ஆனந்தமாக இருக்கா? ஸ்டாவ் உள்ள போயிடுச்சு, எடுத்துக்கலாம்.
ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. Bye bye.